ஓம் சக்தியை நமக. பக்த கோடிகளே, தொடர்ந்து ஆன்மீக பதிவு உங்களுக்கு புரிகின்ற வரையில் கொடுத்து வருகின்றேன். இன்று சாக்கதம் என்று சொல்லக்கூடிய சக்தி வழிபாடு என்பதை பற்றி சொல்ல இருக்கின்றேன். சாக்கதம் என்பது பெண் தெய்வங்களுக்கான வழிபாடு. நம்முடைய தமிழ்நாட்டில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இன்னும் வடபுலத்திலேயும் சில வெளிநாடுகளிலே விட முதலில் பெண் தெய்வ வழிபாடு தான் இருந்திருக்கிறது. அந்த சிலையை அல்லது சுவாமியை நீங்கள் ஒரு சிலர் பார்த்திருக்கலாம். அந்த அன்னைக்கு பெயர் தவ்வை, மூத்த தேவி என்று பெயர். அந்த மூத்த தேவி என்று சொல்லக்கூடிய தவ்வைக்கு கொடி காக்கை கொடி, வாகனம் கழுதை. அவங்களுடைய வலது பக்கத்திலே வாராகியும் இடது பக்கத்திலேயே கொற்றவையும் இருப்பார். நாம் இப்பொழுது ஆதிபராசக்தி என்று சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் நமக்கு மூத்த தேவி தவ்வை. உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு முதல் மூலையிலே பெண் வழிபாட்டிலே தோன்றிய தெய்வம் எதுவென்று சொன்னால் அந்த தவ்வை என்கிற மூத்த தேவி வழிபாடு தான். அவருக்கு காக்கை வாகனத்திலே கொடியும், காக்கை கொடியும் வாகனமாக கழுதையும் இருக்கிறது. வலதுபுறத்திலே வராகியும் இடதுபுறத்திலே கொற்றவையும் இருக்கிறது. கொற்றவை வழிபாடு என்பது காலங்காலமாக இருக்கிறது. தவ்வை வழிபாடு, அதாவது மூத்த தேவி வழிபாடு என்பது சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலேயும் உலகின் பல இடங்களிலேயும் இருக்கிறது அந்த உருவம். அதை அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது பொன்னியம்மன், செல்லியம்மன், பிடாரியம்மன், மாசாணி அம்மன், காளி, இப்படி அங்காளி, இப்படி எல்லாம் சக்தியின் வழிபாடு. இதைதான் அடுத்து கைபர் கணவாய் வழியாக வந்தவர்கள் இந்த தவ்வை என்கிற மூத்த தேவியை மூதேவி என்று சொல்லிவிட்டனர். நாமளும் அவங்க பேச்சு கேட்டுக்கணும். மூத்த தேவியை மூதேவி என்று சொல்லிவிட்டனர். மற்ற வாராகி, கொற்றவை, மற்ற செல்லியம்மன், பிடாரியம்மன், மாசாணி அம்மன், பொன்னியம்மன், பச்சைவாழி, இவங்களை எல்லாரையும் பரதேவதைகள் என்று சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க ஒரு புது வடிவம் கொடுத்தாங்க இதுக்கு. ஆகவே ஆதிபராசக்தியை லலிதாம்பிகை என்று சொன்னார்கள். அப்புறம் பிராமகி, கௌமாரி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, மகேந்திரி என்று இப்படி அவங்க ஒரு உருவம் கொடுத்து இந்த பெயரையெல்லாம் மாற்றி ஒரு புதிய உருவமாக வழிபட வைத்தார்கள். நம் தலையிலே திணிக்கப்பட்டது. நமக்கு உண்மையாகவே நாம் வணங்கக்கூடியது எதுன்னு சொன்னால் மூத்த தேவி என்று சொல்லக்கூடிய தவ்வையும் கொற்றவை வழிபாடும் நாம் வணங்க வேண்டியது. இன்றைக்கும் கிராமப்புறங்களிலும் சரி, நகர்ப்புறங்களிலேயும் சரி, அங்காளம்மன் வழிபாடு, செல்லியம்மன் வழிபாடு, மாசாணி அம்மன் வழிபாடு, பொன்னியம்மன் வழிபாடு, பச்சைவாழி அம்மன் வழிபாடு, அங்காளி வழிபாடு, இப்பொழுது சமீப காலமாக வாராகி அண்ணனுடைய வழிபாடு என்பது மிகவும் பிரபலமாக பெருகி வருகிறது. இந்த வடபலத்திலே வாராகிக்கென்று தனி இயக்கமாக எப்படி சைவம், வைஷ்ணவம் இருக்குதோ அது மாதிரி சாக்கதம் போல வாராகி வழிபாடு என்பதே தனி ஒரு இயக்கமாக ஆன்மீக வழிபாடாக நடந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு உலகம் பூராவிலும் வாராகி வழிபாடு மேலோங்கி நிற்கிறது. ஆகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை கைபர் கணவாய் வழியாக வந்தவர்கள் அந்த பெயர்களை எப்படி முருகன் சுப்பிரமணியனாக மாற்றப்பட்டாரோ
அதே போல் தவ்வை என்கிற மூத்த தேவி லலிதாம்பிகை என்றும் மற்ற தெய்வங்களை எல்லாம் அவர்கள் பாணியிலே பெயர் வைத்து கொண்டார்கள். நாம் ஒவ்வொன்றாக நம்முடைய கலாச்சாரம், மொழி, ஆதி தெய்வங்களை எல்லாம் மறந்துவிட்டு இப்பொழுது நாம் நவராத்திரி விழா, சாரதா விழா, சாரதா நவராத்திரி, என்னென்னமோ நவராத்திரி கொண்டாடுறோம். ஆனால் நாம் கொண்டாடுவது வள்ளி நவராத்திரி. இந்த கொற்றவை திருவிழா என்று நாம் வணங்கிய அந்த தெய்வங்களை எல்லாம் நாம் வணங்கி வந்த காலங்கள் போய் இன்று இந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். சமஸ்கிருதத்திலே 51 எழுத்துக்கள் தான் சமஸ்கிருதம். இந்த 51 எழுத்துக்களைத்தான் அவர்கள் 51 அட்சர சக்திகள், அட்சர பீடங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த 51 பீடங்களும் உலகம் பூராவிலும் இருக்கிறது. எங்கெங்கு இருக்கிறது என்பதும் அதற்கு ஒரு புராணங்கள் எழுதப்பட்டு அதிலிருந்து அந்த அட்சர பீடங்கள் உருவானதாக 51 பீடங்களை, அட்சரங்களை குறிப்பிடுகிறார்கள். நம்முடைய வழிபாட்டிலே 64 என்பது தான் அட்சரம். உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் ஒரு இயக்கமாக இருக்க முடியும். உயிர் மட்டும் இருந்து சக்தி இல்லை என்ற மெய் இல்லை என்றால் உயிர் அங்கு வாழவே முடியாது. உயிரும் உடலும் வாழ வேண்டும் என்றால், செயல்பட வேண்டும் என்றால் சக்தி சேர வேண்டும். அதனால் சிவசக்தி என்று சொன்னார்கள். அப்போ நம்முடைய கணக்குப்படி 64 பீடங்களாக நாம் அட்சர பீடங்களாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அட்சர பீடங்களை, அதனால்தான் சமஸ்கிருதத்தை தேவ பாஷை என்று அவர்களாக சொல்லிக்கொள்கிறார்கள். அந்த தாட்சாயினி தட்சன் என்ற ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அந்த தாட்சாயன் சிவன் கவர்ந்து வந்த மாதிரியாகவும், வேண்டுமென்றே சிவனை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக மகா யாகம் ஒன்று நடத்தியதாகவும், அதிலே சிவனை அழைக்காததால் அவர் கோபம் கொண்டு அந்த யாகத்தை வீரபத்திரரை விட்டு அழிக்கச் சொன்னதாகவும் இப்படி ஒரு புராண வரலாறு இருக்கிறது. அந்த யாகத்திலே விழுந்த அன்னை தாட்சாயணியை அவர் தூக்கி வைத்து ஆடுகிற பொழுது, கறிக்கட்டை ஆடுகிற பொழுது அந்த சராசரமும் கதிகலங்கி நிற்கிறது என்று சொல்லுகிற பொழுது எல்லோரும் விஷ்ணுகிட்ட ஓடுவதாகவும், அவர் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தால் தாட்சாயணி உடலை சிதைத்ததாகவும், அந்த சிதைக்கப்பட்ட உடல் 51 பகுதியாக உலகம் பூராவிலும் விழுந்ததாகவும், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், நேபாளம், கிழக்கு பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய பங்களாதேஷ், இலங்கை, இந்தியாவிலே பல இடங்களிலே இந்த வழிபாடு என்பது, இந்த 51 பீடங்கள் எங்கெங்கு விழுந்ததோ அங்கெல்லாம் அது அட்சர சக்திகளாக வழிபாடுகள் நடத்தி வருகிறார்கள். சமஸ்கிருத எழுத்திலே 51 அட்சர சக்திகள் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் நம்முடைய தமிழ் இலக்கிய முதன்மையான வழிபாடுகளிலே இருந்து, பெண் சக்திகளின் வழிபாடிலே இருந்து 64 கலைகள் என்பதுதான் அட்சர சக்திகளாக இருக்க முடியும். அந்த 64 கலைகளுக்கும் ஒரு அன்னையாக அல்லது ஒரு பீடமாக அந்த கலைகள்தான் மனிதனை வாழ வைக்கிறது. அந்த கலைகளில்தான் மனிதன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், நாளையும் வாழ்வான். ஆகவே நம்முடைய வழிபாட்டிலே கொற்றவை வழிபாடு மிகவும் சிறப்பானது, சக்தி வாய்ந்தது. அவர்களுடைய வழிபாட்டிலே 51 அட்சர சக்திகளை உருவாக்கி அதற்கு பெயர் கொடுத்து, நம்முடைய தமிழ்நாட்டிலே, அவர்கள் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலே அட்சர பீடங்களாக நாபிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில், ஈங்கோய் மலை, அதோடு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதியம்மன், இன்னும் சில இடங்களிலே தமிழ்நாட்டிலே இருப்பதாக சொல்லுகிறார்கள்.
ஆனால் முக்கியமாக இந்த 3 இடங்கள் தான் குறிக்கப்படுகிறது. அதுபோக ஆட்சி என்று சொல்லக்கூடிய சக்தி வழிபாட்டின் ஆட்சி என்று பெயர் பெறக்கூடிய 2 ஆட்சிகள் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறது என்பதை பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று மீனாட்சி, இன்னொன்று காமாட்சி, அடுத்து விசாலாட்சி. இந்த 2 ஆட்சிகள் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்பதை உணர வேண்டும். அதேபோல் இந்த ஆட்சிகள் என்று சொல்லக்கூடியது நம்முடைய வழிபாட்டிலே மிக மையமாக வைத்து வழிபட்ட இந்த 2 தலங்கள் பின்னாளில் காமாட்சியாகவும் மீனாட்சியாகவும் மாற்றப்பட்டது. ஆகவே இந்த வழிபாடு முறைகளை தவ்வை வழிபாடு மூத்த தேவி என்பதை மூதேவி என்று ஆக்கிவிட்டார்கள். நாம் உருவாக்கி வைத்த இறை உருவங்கள், கலை வடிவங்களை, இன்ன பிற விஷயங்களை எல்லாம் அவர்கள் கவர்ந்து கொண்டு நமக்கு எதுவுமே தெரியாது என்பது போலவும், நம்மால் இறைவனை உருவாக்க முடியாது என்பது போலவும், வழிபாட்டு நடத்த முடியாது என்பது போலவும், உலகத்துக்கெல்லாம் தாய்மொழியாக விளங்கக்கூடிய முதல் மொழியாக விளங்கக்கூடிய தமிழிலே ஒன்றும் இல்லை என்பது போலவும், வெறும் 51 எழுத்துக்களை கொண்ட சமஸ்கிருதம் உலகின் மூத்த மொழி, தேவமொழி, தேவபாஷை என்றெல்லாம் கதை அளந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அதை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து விடுபடுவோம். நம்முடைய தவ்வையையும், நம்முடைய கொற்றவையையும், நம்முடைய வாராகியையும், நம்முடைய செல்லியம்மன், பொன்னியம்மன், கன்னியம்மன், மாசாணியம்மன், பச்சைவாழி, அங்காளி இவர்களை வணங்கி நாம் தமிழ் கலாச்சாரத்தையும், ஏற்றத்தாழ்வுகளே இல்லை இந்த சாமியில். அங்காளம்மனை வணங்குவான் கோயிலுக்கு போகிறவங்க செல்லியம்மன் கோயிலுக்கு போகலாம், பொன்னியம்மன் கோயிலுக்கு போகிறவங்க பச்சைவாழியம்மன் கோயிலுக்கு போகலாம். இதில் ஏற்றத்தாழ்வுகளே இல்லை. ஆனால் காமாட்சி அம்மன் கோயிலுக்குள் கருவறைக்குள் யாரால் போக முடியும்? மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் கருவறைக்குள் யாரால் போக முடியும்? இவர்கள் சொல்லுகின்ற அந்த அட்சர பீடங்களான 51 அட்சர பீடங்களிலே இருக்கக்கூடிய மகாமாயா மகாசக்தியாக விளங்கக்கூடிய அந்த கோயில்களிலே யாராவது நம்ம போக முடியுமா? ஆகவே நம்முடைய தமிழர்கள் நம்முடைய கலாச்சாரம், மொழி, பண்பாடு இதையெல்லாம் காக்க வேண்டுமென்றால் நம்முடைய தமிழ் கடவுளாகிய விளங்கிய சக்தியாக விளங்கிய இந்த தெய்வங்களை வணங்குங்கள். ஜாதி மதம் பேதமின்றி எல்லோரும் சகோதரத்துவமாக வாழ வேண்டும். ஒரு உடல் என்றால் அதில் உயிர் இருக்க வேண்டும். உயிர் இருந்தால் சக்தி சேரும். சக்தி என்பது என்ன? இதுதான் கடைசியான உங்களுக்கு விளக்கம். சக்தி என்பது என்ன? உயிர் இருக்குது, உடல் இருக்குது, அதில் உயிர் இருக்குது. ஆனால் அந்த உயிர் அப்படியே கிடக்குது. இப்போது நாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு நாயோ பூனையோ அப்படியே படுத்து கிடக்குது. ஏன் படுத்து கிடக்குது? எழுந்து நடக்கக்கூட முடியல. ஏன்? அதுக்கு சக்தி இல்லை. அப்போ நாம் அதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சு அல்லது ஒரு பாலோ அல்லது ஏதோ ஒரு சாதமோ ஏதோ வச்சோம்னா அது சாப்பிட்ட பிறகு அது எழுந்து நடக்குது, செயல்படுது. அப்போ என்ன புரியுது தெரியுதுங்களா? சக்தி என்பது உணவு. இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர் செயல்பட வேண்டும் என்று சொன்னால், உயிர் செயல்படும் பொழுது உடல் செயல்பட வேண்டும் என்றால் சக்தி என்கிற உணவு சேர வேண்டும். இந்த உணவு தான் நம்முடைய அங்காளம்மன் கோயில்லையும், மாசாணி அம்மன் கோயில்லையும், பொன்னியம்மன் கோயிலையும், இப்படி கோயிலெலாம் கும்பம் சாதம் கொட்டி, மாமிச படைகளோடு கும்பம் சாதம் கொட்டி அதை பக்தர்களுக்கு கொடுத்தார்கள். அது சக்தியாக அங்கே செயல்பட வேண்டும். அந்த பிரசாதத்திலே அம்மன் கலந்திருப்பதாகவும் சக்தி கலந்திருப்பதாகவும் நாம் நினைத்து கொண்டு அதை வாங்கி சாப்பிடும்போது நமக்குள் ஒரு சந்தோஷம். ஆகவே சக்தி என்பது எது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சக்தி என்பது உணவு. அதனால தான் திருமூலர் சொன்னார். அவர் அந்த பாட்டை முழுசாலாம் நமக்கு புரிய வேண்டிய விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். முன்னம் உடலை இழுக்கென்றிருந்தேன், உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே.
மிக தெளிவான அழகான வாக்கியம். உடம்பு என்னடா பெரிய உடம்பு நான் இருந்தேன், அது ஒன்று அழிய போகிற உடம்பு தானேன்னு இருந்தேன். எனக்குள்ளேயே இறைவன் இருப்பதை நான் உணர்ந்தேன். அப்போ எனக்குள் இறைவன் இருக்க வேண்டும் என்றால் இந்த வீணாக போகிற உடம்பை நம்ம ஏன் கவனிக்கணும்னு இருந்த அந்த அந்த உடம்பை நாம் பாதுகாக்கணும், நான் வளர்க்கணும், பாதுகாக்கணும். அதற்கு உணவு என்கிற அந்த சக்தி தேவை. அதனால்தான் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அப்போ உடல் வளரணும், அதனுள் உயிர் வாழ வேண்டும் என்று இருந்தால்தான் மனிதன் நீண்ட நாள் பூமியிலே வாழ முடியும். அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது உணவு என்கிற அந்த சக்தி. அதனால்தான் சக்தி இல்லையேல் சிவன் இல்லை. அதாவது சக்தி இல்லைன்னா உயிர் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாய் கருந்தால் அதை என்ன செயல்பட வைக்குது, ஒரு மிருகமோ நாயோ பறவையோ எதுவோ ஒன்று. அப்போ சக்தி இல்லையேல் சிவன் இல்லை என்று சொன்னது அதனால்தான். அது சிவசக்தி ஐக்கியம் என்று சொன்னதும் அதனால்தான். இந்த உடலில் இருக்கக்கூடிய ஜீவன் உயிர்ப்புடன் வாழ வேண்டும் என்றால் சக்தி என்கிற அந்த உணவு சேர்ந்து உடலை செயல்பட வைக்க வேண்டும். ஆகவே பக்தர்கள் இதை புரிந்து கொண்டு எல்லாருக்கும் நாம் நல்லது செய்பவர்களாக இருக்க வேண்டும். எங்கே கொடுமை நடக்கிறதோ அதை தட்டி கேட்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். யாருக்கோ நடக்கிறது என்று நாம் போயிட்டோம்னா நாளைக்கு நமக்கு வரும்போது நமக்காக கேட்க ஆளே இருக்க மாட்டார்கள் என்பதை பக்தர்கள் உணருங்கள். நம்முடைய வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். நம்முடைய வழிபாட்டிலே உண்மையிலேயே மூட நம்பிக்கை இல்லை. நான் சொல்கிறது தமிழர்களுடைய வழிபாட்டில் அவர்கள் காரண காரியங்களோடு நம்ம முன்னோர்களை குலதெய்வமாகவும், இந்த சக்திகள்லாம் கூட குலதெய்வம்தான். நீங்கள் பாருங்கள், புராணங்கள் நம்முடைய வரலாற்றில் பாருங்கள், வரலாற்றில் பாருங்கள். பொன்னியம்மன் ஒரு குலதெய்வம், அங்காளியம்மன் குலதெய்வம், மாசாணி அம்மன் குலதெய்வம், கொற்றவை குலதெய்வம். இந்த குலதெய்வம் என்னன்றதை நான் ஏற்கனவே சொன்னேன். நம் குலத்தை காப்பதற்காக போராடி உயிர் நீர்த்தவர்கள் தான் குலதெய்வம் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் ஒற்றுமையுடன் செயல்படுவோம். மிக பலமான சமுதாயத்தை உருவாக்குவோம். வாழ்த்துக்கள்.